ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா இது ஆரம்பத்திலேயே நம்ம ராசிக்கண்ணா ரசகுல்லாவை காட்டிக்கிட்டு ஒய்யாரமாக நடந்து வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கண்ணா 4 லட்டு தின்ன அசையா. எப்போ ஒரு ஹீரோயின் மாம்பழத்தை காட்டினா 2 லட்டு தின்ன அசையா அப்படின்னு தானே கேட்பீங்க. இது என்ன 4 லட்டு தின்ன அசையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஜெனி படத்தில் அப்படி அப்படி என்ற சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி செட்டி ரசிகர்களை கரங்கடிக்கிற இந்த செல்லக்குட்டியும், ஆஹா ஹோம்லியாக பார்த்துக்கிட்டு இருந்த இந்த செல்லக்குட்டியும் சும்மா கிளாமரில் இறங்கி செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கீர்த்தி செட்டியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். செல்லக்குட்டி கிளாமரில் குதூகலமாக ரசிகர்களுக்கு காட்டுறதுல அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்தளவுக்கு இடுப்பை வளைச்சி நெளிச்சு ஆடுறது மட்டும் இல்லாமல் கையை தூக்கி தன்னோட கருகரு அக்களையும் காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டு கொடுக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம ரசிகர்கள் பார்த்து மிரண்ட ஒரு விஷயம்னா, ஹோம்லியாக நடிச்சுக்கிட்டு இருந்த செல்லக்குட்டி ஆஹா மாநாட்டில் பார்த்து மயங்கின பச்சைக்கிளியா இது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக கையை மேலே தூக்கி அக்கில் காட்டுறது மட்டும் இல்லாமல் அழகா லோஹிப்பில் தன்னோட தொப்புளையும் காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் 2 ஹீரோயின் வந்து சும்மா குழுக்களாக காட்டினது இந்த பாட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. அடுத்து வல்லவனில் ரீமாசன் நயன்தாரா 2 பேரும் சும்மா வச்சு செஞ்சுருப்பாங்க. நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்டு செம்ம ட்ரீட்டு கிடச்சிருக்கோம். ஆஹா இதில் யாரடா பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரியாவா ரீமாசனா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது, இங்கேயும் 4 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு தான் கேட்க தோணும். அதே மாதிரி இங்கே அது பெரிய லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி நம்ம வல்லவன் படத்தில் 2 பேரும் சும்மா செம்ம குத்தாட்டம் போட்டிருப்பாங்க. ரவி மோகன் நடிப்பில் வெளிவர இருக்க படம் தான் ஜெனி. இந்த படத்தில் இந்த 2 ஹீரோயினும் சும்மா சூப்பராக டான்ஸ் ஆடி வெளியிட்டிருக்காங்க வீடியோ சாங். இந்த வீடியோ சாங்கை பார்த்தோன்னா நம்ம ரசிகர்கள் ஆஹா கல்யாணியா இது இடுப்பா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கும் போது, ஏன் இடுப்பு மட்டுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி சூப்பராக காட்டியிருக்கு. பொதுவாக நம்ம கீர்த்தி செல்லக்குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலே நம்ம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி புல்லட்டு சாங்கு செம்ம ஹிட் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி புல்லட்டு மூமெண்ட்டு போட்டு ஸ்டேஜில் இருக்க எல்லாரையும் சும்மா செம்மையாக குதூகலப்படுத்துச்சு. ஆனால் இந்த படத்தில் சும்மா இடுப்பை பெல்லி டான்ஸுக்கு வாரி கூட இந்த மாதிரி ஆட்ட மாட்டான். அந்தளவுக்கு வெறித்தனமாக ஆட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. கீர்த்தி செட்டி இப்படி கிளாமரில் இறங்கி அடிக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம கல்யாணி பிரியதர்சன் சும்மா காய் குலுங்க குலுங்க இந்த படத்தில் போடுற ஸ்டெப்பு மூமெண்ட்லாம் வேறு லெவலாக இருக்கே அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடின இந்த கிளிப்பிங்ஸ் தான். நண்பர்களே, 2 பேரும் இப்படி இடுப்பை வளைச்சி நெளிச்சு ஆடினா நம்ம தேட்டரில் பார்க்குறவங்களுக்கு எப்படி மூடாக போதோ அப்படின்னு சொல்லி பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா இந்த படம் வரும் பார்க்க போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது வந்த வீடியோ தான் இது. ஆஹா இதில் பார்த்தீங்கன்னா செல்லத்தோட இடுப்பு சூப்பராக இருக்குது. ஆஹா கையை தூக்கி அக்கில் காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமளே ஏக்கப்பட்டு பேசியிருந்தோம். அப்படி ஏக்கப்பட்டு பேசுனது கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, நம்ம செல்லக்குட்டி கல்யாணி பிரியதர்சனுக்கு கேட்டிருக்கு. ஆஹா என்ன ஒரு மூமெண்ட்ரா இதெல்லாம். அப்படியே செல்லத்தோட மாம்பழம் சும்மா ஜம்ப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆஹா மாம்பழம் மட்டுமா, ஆஹா இந்த உளுந்தோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். மாநாடு படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஆஹா இந்த செல்லத்தோட தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி போய்கிட்டு இருந்தா. அதுக்கடுத்து எக்கச்சக்கமான படங்கள் வந்தாலும் இன்னமும் செல்ல ஹோம்லியாவே நடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. அந்த ஏக்கத்தை செல்லக்குட்டி இப்போ போக்கிருச்சு. ஏஆர் ரகுமான் இசையில் வந்திருக்கு பாட்டு சும்மா பட்டையை கிளப்போம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இப்படி கிளாமரில் பட்டையை கிளப்புவாங்க அப்படின்றது யாருமே நினச்சி பார்க்கல. அதுவும் கல்யாணி பிரியதர்சன் இப்படி கலகலன்னு காட்டி ஆஹா செல்லக்குட்டியோட தொப்புளை பார்த்தே நம்ம பசங்க மிரண்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு சும்மா தரமாக லோ ஹிப்பில் தொப்புளை காட்டினது மட்டும் இல்லாமல் அப்பப்போ செல்லக்குட்டி இப்படி கையை மேலே தூக்கி ஒரு ஷேக் பண்ணும்போது ஆஹா மாம்பழத்தை பார்க்குறதா இல்லை கையை மேலே தூக்கி காட்டும் போது அந்த சாக்லேட் அக்கில் பார்க்குறதா அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். எது எப்படியோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து எத்தனை பேர் மொபைலை பாத்ரூமுக்குள்ளே தூக்கிட்டு போய் தம்பியை பதற பதற அடி அடின்னு அடித்தாங்களோ தெரியலை. அந்தளவுக்கு 2 பேருமே சும்மா கும்முன்னு இந்த பாட்டில் காட்டியிருக்காங்க. நண்பர்களே, 2 பேரில் யாரோட குழுக்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். இந்த பாட்டை பார்த்த எல்லாருக்கும் ஒன்று மட்டும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். 2 பேருக்குமே காய் ரொம்ப குட்டி அப்படின்றதுனால கேமராமேனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே 2 பேரோட தொப்புள் மேலே தான் இருக்குது. ஏன்னா அந்த தொப்புளை தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கடுத்து 2 பேரும் இடுப்பை நல்லா வளைச்சி நெளிச்சு பெல்லி டான்ஸுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு 2 பேரும் வெட்டி ஆடும்போது ஆஹா ரசிகர்கள் ஜட்டியை பறக்க விட்ருவாங்க போல, அந்தளவுக்கு இருக்குது. லோ ஹிப்பில் காஸ்டியூமை போட்டுக்கிட்டு 2 பேரும் சும்மா கும்முன்னு உளுந்தோட தொப்பில் காட்டிட்டு இந்த டூனட்டை யார் டேஸ்ட் பண்ண வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவும் கல்யாணி பிரியதர்சனோட டூனட்டை ஃபஸ்ட் டைம் பார்த்த நம்ம பசங்க பல பேர் பதறி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு 2 பேரும் சும்மா கும்முன்னு இருக்காங்க பாருங்கள். நண்பர்களே, டபுள் ஹீரோயின் வந்து சும்மா தரமாக தரிசனம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பாட்டு அப்படி அப்படின்ற பாட்டு அப்படி போடு லெவலுக்கு ஹிட் ஆகுதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் இதே மாதிரி சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளும் நம்ம 4 லட்டை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
இதே மாதிரி டபுள் ஹீரோயின் நடித்து தரமாக கிளாமர் காட்டின வேறு எந்த சாங்ஸாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றியும் நம்ம வேறு வீடியோ போடலாம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய், டாடா.